Hi guys, இன்னைக்கு நாம ஒரு propagation result வீடியோ தாங்க பார்க்க போறோம். லக்கி பேம்பு பிளான்ட் தாங்க நான் ஒரு 2 month முன்னாடி propagation பண்ணியிருந்தேன். 2 monthக்கு அப்புறம் தாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. நான் இது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தேங்க. ஒரு 3 weeks எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் சின்னதா வேர்லாம் வந்து ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னைக்கு தான் லேயர் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் ஃபைனலாக இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் இந்த பிளான்ட் எடுத்திருக்கேன். இது என்ன ஆச்சு அப்படின்னா சில ஸ்டெம்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிருந்து அது எல்லோ கலரில் இருக்குங்க. டேமேஜ் ஆன ஸ்டெம்ஸ் எல்லாம் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லோ கலரில் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடுங்க, மற்ற பிளான்ட்ஸை ஸ்பாயில் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிட்டீங்க, நடுவில் அது வச்சா கொஞ்சம் லேயர் ஃபார்ம் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து கிஃப்ட் பேப்பர் தாங்க எடுத்திருக்கேன் டைப் பண்ணுறதுக்காக. பிகாஸ் இந்த ஸ்டெம்ஸ் நம்ம கட்டி தாங்க வைக்கணும், அப்போ தான் நம்மளால் லேயர் ரெடி பண்ண முடியும். ஸோ இது கட்டுறதுக்கு வேண்டி ட்வைன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நர்சரியில் கேட்டால் நர்சரியில் கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் ஒருத்தங்க சொன்னாங்க இதெல்லாம் கிடைக்காது, நீங்கள் பேசாமல் கிஃப்ட் பேப்பர் இருக்கும் அதுலேருந்தே எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால தாங்க இந்த கிஃப்ட் பேப்பர் வச்சு நான் ட்ரை பண்ணேன். இது கட்டுறது ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. எப்படியோ கட்டிட்டேன், கொஞ்சம் விட்டும் அதிகமாக எடுத்துக்கிட்டேன், அதனால எப்படியோ கட்ட முடிஞ்சிச்சு. பட் கடையிலெல்லாம் கட்டி வச்சுக்கிறது எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே, கடையில் இந்த பிளான்ட்டை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே ரேட்டுங்க. இது 500 வரைக்கும் இருக்குது. 3 லேயரெல்லாம் 500 வரைக்கும் வருதுங்க. எனக்கு இந்த பிளான்ட் ரொம்பவே பிடிக்குங்க. எங்கள் சித்தி வீட்டில் இந்த பிளான்ட் இருக்குது, அதை பார்த்து தான் எனக்கு ஆசையே வந்துச்சுங்க. இந்த மாதிரி பிளான்ட்ஸை வீட்டில் வச்சா ரொம்பவே அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாஸ்து பிளான்ட்டும் கூடங்க. ஸோ 2 இடத்துல நான் கட்டிட்டேன். இப்போ அந்த லேயர் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லேயர் சூப்பராக வந்துச்சு. இனி நான் செகண்ட் லேயர் தாங்க ஃபார்ம் பண்ண போகிறேன். செகண்ட் லேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்டிக்ஸை ரெடி பண்ணி எடுத்தேங்க. ஸ்டிக்ஸ் என்ன ஆச்சுன்னா நான் கட் பண்ணப்போ கொஞ்சம் சின்னதாக வந்துச்சுங்க. நான் தெரியாமல் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட பெருசாக இருந்துச்சுன்னா அழகாக வந்து லேயர் வந்திருக்கும். பட் நான் இதை விட போகிறதில்ல, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்து டபுள் லேயர் மட்டும் இல்லாமல் நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை 3 லேயராக மாற்றுவேங்க. இப்போதைக்கு ஓகே இந்த 2 லேயரே இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு ஸ்டெம்ஸ் பத்தவே இல்லைங்க. இந்த கிளாஸில் போட்டிருந்தேன் இல்லை, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகே, ரெடி பண்ணப்போ எனக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் தோணுச்சு. நான் தான் சொன்னேன் இல்லை, கட் பண்ணப்போ கொஞ்சம் சின்ன ஸ்டெம்ஸாக போயிடுச்சு அப்படின்னு. ஓகே, இப்போதைக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி நான் வந்து ஜஸ்ட் இதை கட்டி தாங்க வைக்க போகிறேன். இதை வந்து மண்ணில் பிளான்ட் எல்லாம் பண்ண போகிறதில்ல இன்றைக்கி. அது வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்யூச்சர் வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். பார்த்தீங்களா, அழகாகவே டபுள் லேயர் ஃபார்ம் பண்ணி எடுத்துட்டேங்க. இதை இன்றைக்கி நம்ம தண்ணியில் தான் போட்டு வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஜாடி எடுத்து அதில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் போட்டுக்கிட்டே பார்க்க அழகாக இருக்கும்ல அப்படின்னு. ஓகே, நம்மளோட 2 லேயர் லக்கி பேம்பு பிளான்ட் ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் ஒரு 2-3 monthsலாம் கழித்து பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் இலையெல்லாம் வந்து சூப்பராக அழகாகவே இருக்குங்க. ரிமைனிங் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்ல அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி திரும்பவும் நான் அதை கட்டி திரும்பவும் வந்து ப்ரொபகேஷனுக்காக வச்சுக்கிட்டேங்க. ஸோ இதை கட் பண்ணும்போது சாஃப்ட் வச்சு அந்த கட் பண்ண இடத்துலலாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெம்ஸ் காயாதுங்க. திரும்ப வேறு ஒரு பிளான்ட் இருக்குங்க எங்ககிட்ட. இந்த பிளான்ட்டோட நேம் எனக்கு தெரியல. இந்த பிளான்ட்டோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடியுமே நான் வந்து பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ப்ரொபகேஷன் வீடியோ, நம்ம லக்கி பேம்பு பிளான்ட்டோட ப்ரொபகேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.